நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 5 தாக்குதல் சம்பவங்கள் நடந்துள்ளது. இதில் 10 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்த தாக்குதல் அனைத்துக்கும் ஒரு கும்பல் மட்டுமே காரணம் என தெரிய வந்தது. நெல்லை சரக டிஐஜி ஷேக்முக் ஷேகர் சஞ்சய் உத்தரவின் பேரில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. நள்ளிரவில் சுத்தமல்லி அருகே கல்லூர் பகுதியில் வைத்து நெட்டூரைச் சேர்ந்த இசக்கிமுத்து மற்றும் 16 வயதுடைய 3 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். சனிக்கிழமை அதிகாலை மேலும் 2 பேரை கைது செய்து விசாரித்தனர். அதன் அடிப்படையில் மேலும் 2 பேர் மானூர் அருகே ஒரு கிராமத்தில் குளம் மற்றும் தோட்டப் பகுதியில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. போலீசார் அங்கு ட்ரோன் கேமராவுடன் சென்று தேடினர். ட்ரோன் தங்களை நெருங்குவதைக் கண்டு அவர்கள் தப்பி ஓட முயன்றபோது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் சிலரை போலீசார் தேடி வந்தனர். தாக்குதல்களில் தொடர்புடைய நெட்டூரைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரை போலீசார் இன்று காலை கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் வடக்கு அரியநாகிபுரம் அருகே உள்ள அரசன்குளம் பகுதியில் ஐயப்பன் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அவரை கைது செய்ய போலீசார் சென்றுள்ளனர். அப்போது ஐயப்பன் போலீசாரை தாக்க முயன்றுள்ளார். இதனால் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் ஐயப்பன் காயமடைந்தார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சேரன் மாதேவி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்துள்ளனர். ரவுடி ஐயப்பன் தாக்கியதில் காயமடைந்த ஹெட் கான்ஸ்டபிள் முத்துக்குமாரும் சிகிச்சையில் உள்ளார். தற்போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட ஐயப்பன் மீது ஏற்கனவே கொலை வழக்கு உள்ளது. போலீஸ் ரவுடி பட்டியலில் கண்காணிக்கப்பட்டு வந்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயப்பனோடு சேர்ந்து நெல்லை, தென்காசி தாக்குதல் சம்பவத்தில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது.